இரவு பிரியா தனது வீட்டின் பால்கனியில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளது கணவன் ரவி உள்ளே குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவர்களின் வாழ்க்கை வெளியில் பார்க்கும்போது சரியானதாகத் தோன்றியது. அழகான வீடு, அன்பான குழந்தைகள், நல்ல வேலை. ஆனால் உள்ளே பிரியாவின் இதயத்தில் ஒரு புயல் வீசிக் கொண்டிருந்தது. 1 வருடத்திற்கு முன்பு ரவியின் துரோகத்தை பிரியா கண்டுபிடித்தாள். மீரா என்ற பெண்ணுடன் அவன் உறவு வைத்திருந்தான். அந்தச் செய்தி பிரியாவை உடைத்துவிட்டது. அழுகை, கோபம், ஏமாற்றம் எல்லாம் ஒன்றாக வந்தது. ரவி மன்னிப்பு கேட்டான். மீராவை விட்டு விலகினான். அவர்கள் திருமணத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சித்தனர். உணர்ச்சி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்களின் இணைப்பு வலுவடைந்தது. ஒன்றாக நேரம் செலவிடுவது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் பிரியாவின் மனதில் ஒரு இரகசியம் இருந்தது. அவள் இந்த திருமணத்தை காப்பாற்ற விரும்பியதன் ஒரு பெரிய காரணம் மீரா ரவியை பெறக்கூடாது என்பதுதான். மீராவின் துன்பத்தில் அவள் மகிழ்ச்சியடைந்தாள். மீரா ரவியிடம் கெஞ்சியிருந்தாள், என்னுடன் இரு, என்னை விட்டுவிடாதே என்று. ஆனால் ரவி அவளை தள்ளி வைத்து பிரியாவுடன் இருக்கத் தேர்ந்தெடுத்தான். அந்தச் செய்தி பிரியாவுக்கு ஒரு வகையான வெற்றியாகத் தோன்றியது. அவள் துன்பப்படட்டும் என்று அவள் நினைத்தாள். அதே சமயம் ரவியிடம் அவளுக்கு கோபம் இருந்தது. அவனை மதிக்க முடியவில்லை. சில நேரங்களில் விவாகரத்து செய்து அவனை விட்டு விலகிவிடலாமா என்று யோசித்தாள். ஆனால் குழந்தைகள், அவர்களின் அழகான வாழ்க்கை, ரவியின் மீதான அக்கறை, இவை அவளை தடுத்தன. இது சாதாரணமா என்று அவள் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். பல பெண்கள் இதேபோன்ற உணர்வுகளுடன் போராடுகிறார்களா? துரோகத்திற்குப் பிறகு பழிவாங்கும் உணர்வு கலந்த அன்பு, இது பொதுவானதா? நாட்கள் செல்லச் செல்ல பிரியா தனது உணர்வுகளை ஆராயத் தொடங்கினாள். ரவியுடன் உரையாடினாள். ஆலோசகர்களைச் சந்தித்தாள். அவர்களின் திருமணம் மெதுவாக வலுவடைந்தது. ஆனால் மீராவின் நினைவு, அவளது துன்பம், அது பிரியாவுக்கு ஒரு இரகசிய மகிழ்ச்சியாகவே இருந்தது. வாழ்க்கை இப்படித்தான், சிக்கலான உணர்வுகளின் கலவை.